ஹாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையிலே சன்செட் செம்மையா இருந்தது. காலையில எந்திரிச்சதுமே நம்ம எப்பயும் போல வயலுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு பால் கறந்துட்டு வானத்த பார்த்தா சூரியன் பிரகாசமா ஒளிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் வேலைய அவர் பார்க்கட்டும், நம்ம வேலைய நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாட்டுக்கெல்லாம் பாலை கறந்துட்டு கன்னுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. கன்னுக்குட்டியும் சந்தோஷமா அவங்க அம்மா கூட பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேயே வந்துட்டு நம்ம வயலுக்கு வந்துட்டா ஒரு நிம்மதி இருக்கும். என்னென்னா, பூ கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்படியே பூ பறிச்சுட்டு அப்படியே இந்த கிளி சத்தம், குருவி சத்தம்லாம் பயங்கரமாக இருக்கும் நம்ம தோட்டத்தில். ஏன்னா கொய்யாக்காய் காய்க்கும்போது நிறைய கிளி பறவைகள் வந்துட்டு நம்ம கொய்யா பழத்தை சாப்பிட்றதுக்கு வரும். மயில் கூட சில நேரம் நல்லா அற்புதமாக நம்ம கொய்யா மரத்தில் பயம் இல்லாமல் வருவாங்க. அதனால் காலையில் பார்க்கும்போது ஒரு என்ன கஷ்டம் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கும். ஹாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலேயே நம்ம வேலை 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. காலையிலேயே வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு 6 மணிக்கெலாம் வந்தாச்சு. வந்ததுமே சூரியன் பார்த்தா செம்மையாக இருந்தது. காலையிலே நம்மளை அப்படி சிரிப்பு முகத்தை தான் வரவேற்கிற மாதிரி இருந்தது. அப்படியே மாட்டுக்கு பாலை கறந்து விட்டு கன்றுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டாச்சு. சரி, அவங்க பால் குடிக்கிற வரைக்கும் நம்ம பூ கொஞ்சம் பூத்திருந்ததுங்க, அதை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்ருக்கேன். கனகாம்பரமும் மல்லியும் இருந்தது. டெய்லியுமே எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் பூ கிடச்சிரும். ஒரு அரை முழம் கிட்ட கிடச்சிரும். இன்னும் சரியாக பராமரிக்கலை. பராமரித்தா நல்லாவே பூக்கும்னு தான் நினைக்கிறேங்க. நிறையா ஒரு